லாஸ்ட் பார்ட்ல ஸ்லிம்மா மாறின நம்மளுடைய ஹீரோயினை பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்களா. இப்போ வந்திருந்த எல்லாருமே தான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை வந்து அரசர்கிட்டையும் குயின் கிட்டையும் வந்து காமிச்சிட்டு இருக்காங்களா. அதில் ஒருத்தர் வந்து ரெட் கலரில் ஒரு முத்து மாலை எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதை பார்த்துட்டு குயினுக்கு வந்து ரொம்பவுமே பிடிச்சி போயிடுதா. இது பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுடைய ஹீரோவும் வந்து தன்னுடைய 2 ஒய்ஃபோடையும் ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வர கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரேரான ஒரு ஃப்ளவர். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நீண்ட நாள் வந்து ஆயுசோட இருக்கிறதுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த ஃப்ளவரை நான் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக நம்மளோட ஹீரோயினும் சிஸ்டரும் போட்டி போடுறாங்க. நம்மளோட ஹீரோயினும் பிடிங்கிட்டு போய் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணுறா. இப்போ சிஸ்டரும் உடலை காலை விடுறாரா. நம்மளுடைய ஹீரோயினும் அந்த பூவையும் கீழே போட்டுட்டு கீழே விழுந்துடுறான். இதை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்களா. இப்போ தங்கச்சி என்ன பண்ணுறான்னா கீழே விழுந்து கிடக்கிற அந்த ஃப்ளவரை எடுத்துகிட்டு போய் அரசர்கிட்டையும் குயின் கிட்டையும் கொடுத்துட்டு தப்பா எடுத்துக்காதீங்க, என்னுடைய அக்கா வந்து ரொம்பவுமே வந்து ஒல்லியாயிட்டாளா, அதனால இதை தூக்கிறதுக்கு கூட அவகிட்ட வந்து எனர்ஜியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவரை கொடுத்துட்டு இருக்க. அவங்களும் அதை வாங்கிட்டு இப்போ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ தன்னுடைய பையனை பார்த்துட்டு என்னப்பா ஒரு சிம்பிளாக ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு முடிச்சுட்டு வேற எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்களா. இன்னைக்கு என்னுடைய பர்த்டே, இந்த பர்த்டேவை வந்து ரொம்பவுமே ஸ்பெஷலாக கொண்டாடலான்னு பார்த்தா இந்த மாதிரி வந்து ஒரு கிஃப்ட்டை கொடுத்து முடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்ல தங்கச்சியும் வந்துட்டு நான் உங்களுக்காக வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணி காமிச்சிட்டு இருக்காளா. அவ ப்ளே பண்ண அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த மியூசிக்ல வந்து மெய் மறந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு ரொம்பவுமே டேலண்டான பொண்ணு, அழகா தான் இருக்கான்னு பார்த்தா இந்த மாதிரியான திறமையை இவகிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கேன். அவளை வந்து பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு பேசாமல் இருக்காமல் நம்மளுடைய ஹீரோயினை வந்து முன்னாடி தள்ளி விட்டுறா. இப்போ வந்து அவளை பார்த்துட்டு நம்மளுடைய குயின் இருக்காங்க இல்லையா, என்னம்மா நீ வந்து முன்னாடி நிற்கிற, நீ ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ண போறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி நம்மளை கொடுத்து விட்டுட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காளா. இப்போ நம்மளுடைய ஹீரோவும் வந்துட்டு அரசர்கிட்டையும் குயின் கிட்டையும் இல்லை அவள் எந்த விதமான பெர்ஃபார்மும் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்மளோட ஹீரோயினும் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்காக வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாளா. இப்போ தங்கச்சியும் மனசுக்குள்ள இவ வந்து வெயிட்லாம் பண்ணிட்டு ஸ்லிம்மா இருந்திருக்கலாம், ஆனா டேலண்ட்லாம் இவகிட்ட ஒண்ணுமே கிடையாது, என்னதான் பண்ண போறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. நம்மளோட ஹீரோயினும் நிறைய பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்துட்டு மாடர்ன் செஞ்சுரிக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ணி வராரா. அதை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு விதமான பயத்தோடு அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு அழகான பாரம்பரியமான டான்ஸை வந்துட்டு அங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாளா. அதை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இது ரொம்பவுமே புதுசாக இருக்கா. நம்மளோட ஹீரோயினும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே ஒரு ட்ரையல் தான், இப்போ வந்து நம்ம மெயின் பிக்சருக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி பார்ட்டிக்கெலாம் கலர் கலராக லைட் வந்து எரியும் இல்லையா, அந்த மாதிரி அங்கே ஒரு செட்டப் பண்ணிட்டு கரெக்டாக அதை ஆன் பண்ணி விட்டுட்டு ரெண்டியான ஒரு மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களா. கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு இதை பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவுமே புதுசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அரசர் குயின் அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரி வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்மளோட ஹீரோவும் அந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரியே வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தங்கச்சியும் இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா கொடுமை இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து சோகமாக உட்காந்துட்டு இருக்காளா. ஆனால் அவளுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ் அரசருக்கும் குயினுக்கும் ரொம்பவுமே பிடிச்சு போயிடுதா. இதுக்கு பரிசாக நிறைய கோல்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்மளோட ஹீரோயினாலையும் அதை தூக்கவே முடியல. இருந்தாலும் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே இதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இவளுக்கு நிறைய டேலண்ட் இருக்குப்பா, உண்மையிலேயே வந்துட்டு என்னென்னமோ புதுசு புதுசாக இந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களா. நம்மளோட ஹீரோயினும் அந்த தங்கம் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு இந்த அளவுக்கு எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு வந்து நான் இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக பண்ணி காமிக்க போகிறேன், அது ஒரு மேஜிக் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாக்ஸ் கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறாளா. அதை பார்த்துட்டு சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுடைய ஹீரோயினோட தங்கச்சி இருக்கா இல்லையா, அவளும் எந்திரிச்சு வந்துட்டு இவ என்ன தான் பண்ணுறானே புரியலையே, இது ஏதாவது நமக்கு எடுத்து விட்டுறணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டே சிஸ்டர் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாளா. நம்மளோட ஹீரோயினும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் நான் பண்ணணும்னு வச்சுக்கோமே, எனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வேணும், நீ தான் சரியான ஆள் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டு கரெக்டாக அந்த பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுறான். இந்த மேஜிக்கை நான் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு பெரிய வால் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அங்கே இருக்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பதட்டமாக பார்த்துட்டு இருக்காங்க. பயப்பட வேணாம், அதை வச்சு நான் யாரையும் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல அரசரும் சரிப்பா ஒன்று கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா. அந்த ஸ்வாடை வாங்கிட்டு எல்லாரும் பார்த்துக்கோங்கப்பா நான் மேஜிக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை எடுத்துட்டு அந்த பாக்ஸ்குள்ளே உள்ளுக்குள்ளேயே வந்து தங்கச்சி நின்றுட்டு இருப்பா இல்லையா. அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப பயந்துடுறாங்க. அச்சோ இவ ஒரு கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்களா. நம்மளோட ஹீரோப்போ வேகமாக வந்துட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அது சீக்கிரமாக வந்து டாக்டரை கூப்பிடுங்க, யாராவது சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கானா. நம்மளோட ஹீரோயினை பார்த்துட்டு அடி பாவி ஒரு கொலை பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அவளோ கண்ணு தெரியலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாளா. இப்போ தங்கச்சியோ வெளியில் வந்துடுறா. அவளுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா என்ன செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல கீழேயோ வெறும் தண்ணியாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடியவங்களோ இது தண்ணி இல்லை, இந்த பொண்ணு பயத்தில் வந்து யூரின்
குயின் போயிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்ல தங்கச்சிக்கு ஒரே அசிங்கமா போயிடுமா. இளவரசனை பார்த்துட்டு ரொம்பவுமே பயந்துட்டேன், இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யாருமே என்கிட்ட நடந்துக்கிட்டது இல்லை அப்படின்னு சொல்ல அவனும் ரொம்ப கோவத்துல அமைதியா நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நம்மளோட அரசரும் குயினும் பயங்கரமா ஷாக் ஆகி போய் உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா. நம்மளோட ஹீரோயினும் என்னாச்சு, என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்க அரசரோ உன்னோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் மூலமா மேஜிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எனக்கு இன்னொரு விதமான ஆர்வத்தை நீ வந்து உண்டாக்கிட்டமா அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பாராட்டிட்டு இருக்காரு. நம்மளோட ஹீரோயினும் இது எல்லாமே ரொம்பவுமே சாதாரணமான விஷயம், உண்மையான பர்த்டே கிஃப்டே வந்து வெளியில தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, நீங்க அனுமதி கொடுத்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு அதை பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோவோ போதும் நிறுத்து, திரும்பவும் வந்து ஏதாவது ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்கானே. ஆனா நம்மளோட ஹீரோயினும் அரசரையும் குயினையும் பார்த்துட்டு உங்களுக்கு அதை பக்கத்துக்கு விருப்பம் தானே அப்படின்னு சொல்லி இப்ப 2 பேருமே வெளியில வந்து நின்றுட்டு இருக்காங்களா. அந்த இடத்துல வந்து வானத்துல வெடிக்கிற மாதிரி நிறைய ராக்கெட்ஸ் தான் செஞ்சு வச்சிருக்கான். இப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் பின்னாடி ஒதுங்கி போய்க்கோங்க, இனி அந்த சவுண்டை கேட்டு நீங்கள் பயந்துடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே பேக்கில் வந்துட்டு இருக்காங்களா. இப்போ தங்கச்சியும் முன்னாடி போய் நின்றுட்டுருக்கு. நம்மளோட ஹீரோயினும் உனக்கு என்ன காது கேட்கலையா என்ன, அது மட்டும் இல்லாமல் பயத்தில் மறுபடியும் ஏதோ யூரின் பாஸ் பண்ணிட போகிற, மரியாதையாக வந்து பின்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ தங்கச்சியோ நீ இந்த தடவை என்ன பண்ணாலும் சரி நான் வந்து பயப்பட போகிறதும் கிடையாது, இந்த இடத்த விட்டு நகர போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்ல அப்படின்னா சரி இந்த இடத்துலயே நீ நில்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹெல்ப்புக்காக ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா, அந்த பொண்ணு கூப்பிட்டு அந்த ராக்கெட்டை வந்து அந்த பொண்ணு பிடிக்க சொல்லிட்டு இப்போ வந்து ஃபயரை வந்து பற்ற வைக்கிறாளா. பட் வந்து அது வெடிக்கவே இல்லை, அப்படியே இருக்கு. நம்மளோட ஹீரோயினும் என்னாச்சு, நம்ம வீட்டில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் கரெக்டாக தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. இப்போ தங்கச்சியோ ஒன்றும் கிடையாது, இங்கே எதுவுமே நடக்க போகிறது கிடையாது, இவன் நம்மளே ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ ஹெல்ப்புக்கு இருக்கக்கூடிய அந்த பொண்ணு கையில் வச்சிருக்கக்கூடிய ராக்கெட்டை பிடிச்சி இழுக்கிறாளா. உள்ளுக்குள்ள ஸ்டக் ஆகி இருந்த ராக்கெட் இப்போ வெடிக்க தங்கச்சியோட முகம் ஃபுல்லாமே வந்து கரியாயிடுது. வானத்தில் அழகான ஒரு வான வேடிக்கை வந்து உருவாகிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு எல்லாருமே பயந்து ஓடிட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோயினோ பயப்படாதீங்க, இந்த நெருப்பால் நமக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது, மேலே வந்து உண்மையிலேயே நம்ம ஒரு சொர்க்கத்தை வந்து பார்க்கலாம், இதை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அந்த மேலே வெடிச்சிட்டு இருக்க வான வேடிக்கையிலே வந்து அரசரோட நேம் அப்புறம் குவீனோட நேம் பர்த்டே விஷஸ்லாம் வருமா. இதை பார்த்துட்டு அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோயின் அவங்க முன்னாடி இப்போ மண்டிட்டு அவங்களுக்கு பர்த்டே விஷ் சொல்றா. அவ சொல்றதை பார்த்தோன்னே அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அதே மாதிரி பண்றாங்களா. கீழே விழுந்து கிடக்கிற தங்கச்சியும் நம்ம ஹீரோயின் மேலே கோவப்பட்டுட்டே விஷ் பண்ணிட்டு இருக்காளா. இப்ப அரசரோ ஏமா இந்த மாதிரி நான் ஒரு ராக்கெட் வந்து விடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரா. நீங்க மட்டும் இல்லை, இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே அடுக்கி வச்சிருக்கக்கூடிய ராக்கெட்டை ஒவ்வொருத்தவங்களும் எடுத்துட்டு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வானத்துல பயங்கரமான ஒரு வான வேடிக்கை நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்களா. நம்மளுடைய ஹீரோவும் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு இவ ரொம்பவுமே டிஃப்ரெண்டா இருக்கா, இந்த விஷயங்கள்லாம் இவனால எப்படி வந்து பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். கீழே விழுந்து கிடக்கிற நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் வேகமா எந்திரிச்சு போய் இளவரசன் பக்கத்துல நின்னுக்கிறாளா. அங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதே நேரத்துல ரொம்பவுமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு வேகமா ஓடி வந்துட்டு அரசர்கிட்டையும் குவீன் கிட்டையும் உங்களுடைய பர்த்டேக்காக வந்துட்டு விஷ் பண்ணுறதுக்காக இளவரசி வந்துட்டு இருந்தாங்க. அப்போ வழியிலேயே வந்து தவறி கீழே விழுந்துட்டாங்களா. அவங்களுக்கு பிரசவ வலி வந்து, ஆனால் குழந்தை பிறக்கிறதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு, அதுக்கு முன்னாடியே வலி வந்துருச்சு, அதனால குறை பிரசவத்தில் வந்து குழந்தை பிறக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் அவங்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்ல இப்போ அங்கே இருக்கக்கூடிய அரசரும் ராணியும் ரொம்பவுமே பயந்து போயிடுறாங்க. ஹீரோயினோட தங்கச்சியோ நான் என்னுடைய இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய குறை பிரசவம் நடந்திருக்கு, அப்போ அந்த பிரசவத்தை பார்த்தவங்க எந்த மாதிரிலாம் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல இப்போ ராணியோ சரி இவனையும் கூட கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு இளவரசியை பார்க்கறதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடந்தது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.